எல்லோருக்கும் வணக்கம். இந்தியா சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லணும். ஏவிஎம் சரவணன் ஐயா வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை. காலையில் தான் காலமானாங்க. இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வந்து 1945 தொடங்கிய எங்கள் ஸ்டுடியோ நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம். ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனா சாரை பார்த்து வியந்து பார்த்தது. அப்போது வந்து இவர் தான் ஏவிஎம் சரவணன் ஐயா, இவர் தான் மிகப்பெரிய தயாரிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது உண்டு. அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து எடிட்டிங் பயிற்சி கற்றுக்கும் போது சாரை எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகி எட்டி பார்க்குறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம், ஒரு பழக்கம் அது. ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பார்க்குறது, அவர் எப்படி இருப்பார், அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்பப்போ இந்த ஸ்டுடியோவில். அப்புறம் உதவி இயக்குனராக, அப்புறம் நடிகனா, அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கியம். வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முடியாமல் போச்சு. அது வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி 86 வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மத்தியில் இல்லைன்றது ஒரு இட்ஸ் அ பிக் லாஸ் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். வடபழனின்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது பார்க்கும்போதே எல்லாரும் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையோட, ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ளே போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும், எப்படியாவது சரவணன் ஐயா சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லவே தேவையில்லை. பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்துது, வைஜந்தி மலை அம்மா வந்து வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் கமல்ஹாசன் சார் ஐயா வந்து அறிமுகப்படுத்துறது. அதே போல் எத்தனையோ படங்கள், நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு தயாரிப்பாருன்னா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்லை, அவர் நம்ம மத்தியில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்றது நிலம் வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸாக, ஆக்டர்ஸ். ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு மெமரிஸ். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நடத்தியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், உதவி இயக்குனர் வேலை செஞ்சுருக்கேன். இன்னைக்கு அவர் இல்லைன்றது இட்ஸ் அ great loss for the film fraternity. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட ஏவிஎம் சரவணன் சார்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்கள் கேட்கலாம், அது வந்து தெரிஞ்சிடும். சில நடிகர்களுக்கெல்லாம் கேட்டால் கூட கேள்விப்பட்டிருக்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சரவணன் ஐயா பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லைன்றது. மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு தெம், to Bhuvan sir and his daughter is to continue the legacy. மறுபடியும் மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும், அந்த லெகசி கண்டினியூ ஆகணும். மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஏவிஎம் வந்து நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள், திரைப்படம், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும். ஐயா காலமாக நாங்கள் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கணும், கூட இருக்கணும் ஆசை. ரெடியா? ஏவிஎம் 3 எழுத்து மாதிரி பணிவு, பண்பு, ஒழுக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் வந்து சரவணன் சார். இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய மாமனிதர் அவர். இன்னைக்கு கூட அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்பில் வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே வந்து த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் 3:13 போட்டிருந்தது. ஹிஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட். அதாவது கடைசி மரியாதை 3:30 மணிக்குன்னு, கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையாது. அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை, அவருடைய தகப்பனார் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமா தான் கடவுள். அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி, சரவணன் சாரும் அந்த மாதிரி தான்.
முரட்டுக்காலை படம் வந்ததுக்கப்புறமேல நான் வந்து சரவணன் சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அது வந்து உங்கள் அப்பாவுடைய ஆன்மா இப்போ தான் சாந்தி அடையுது. அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காமல் முரட்டுக்காலை மூலமாக மறுபடியும் ஏவிஎம் நிறுவனம் வந்து படம் எடுக்க ஆரம்பித்த உடனே இப்போ தான் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சரவணன் சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம். அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாதா கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம். இப்போ அவங்க குடும்பத்தார்ட்ட நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் சரவணன் சாருடைய ஃபோட்டோ போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் 100 படங்களாவது எடுக்கணும். என்ன மாதிரி மிக சாதாரண கலைஞர்கள் கூட வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏவிஎம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரியது. பெரிய ஸ்டுடியோ இருக்குது. அதனால் அவங்க தொடர்ந்து படம் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரு சினிமா ரசிகனா, சினிமா கலைஞனா என்னுடைய வேண்டுதல். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். சரவணன் சார் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பிஎம் சார் சொல்ல 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 நான் நிறைய பாலச்சந்தர் சார் சொல்லி, எஸ்பிஎம் சார் சொல்லி, சரவணன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னென்னா 1958 மாமியார் மெச்சிய மருமகள் படத்தில் அவர் வந்து இங்கே ஏவிஎம்மில் பொறுப்பெடுத்துக்கிறாராம். அவங்க அப்பா கொடுத்து 1958 கிட்டத்தட்ட இப்போ 2-3 வருஷம் முன்னாடி உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகிற வரைக்கும் தொடர்ந்து 66-65 வருஷம் மிகச்சிறந்த பண்பாளராக திரையுலகத்தில் கோலோச்சினவர். கோடம்பாக்கத்தில் கோலோச்சினவர் நம்ம மதிப்புக்குரிய திரு சரவணன் சார் அவர்கள். அதாவது சிறந்த பண்பாளர். பண்புனா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர். அதாவது வந்து நான் டைரெக்டாக ஏவிஎம்மில் படங்கள் டைரக்ட் பண்ணதில்லை, ஒரு தடவை பண்ணுற மாதிரி பேசி பண்ணலை. ஆனாலும் என்னோட ஒரு படத்துக்கும் நான் 3 தடவை 4 தடவை நேஷ்னல் அவார்டு வாங்கும்போதும் ஒரு நேஷ்னல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும். அது ஏவிஎம் சரவணன் சார்ட்டன் தான் வரும். அவ்வளவு தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியில் நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள வந்து பாராட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும். பல தடவை என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் வந்து டிவியில் பார்த்துட்டுலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது நான் அதை மாதிரி அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். ரொம்ப நெருக்கமாக சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருக்காக ஒரு திடீர் குட்டி பாராட்டு விழா நான் இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோலேயே மியூசியமில் பண்ணேன். அப்போ அந்த உடம்பு முடியாததோட 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருங்கிற அந்த அன்புக்காக ஓடி வந்து அவர் வீடு மேலே கீழே ஃபங்க்ஷன் நடக்குது வந்து அவ்வளோ முடியாததோடு பேசினார். அதாவது வந்து மறக்க முடியாத ஒரு மாமனிதர், ஒரு பண்பாளர். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பெருமதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் மறைந்து விட்டார். என்னுடைய 44 ஆண்டுகால நட்பு கண்ணாடி பேழைக்குள் கண்மூடி தூங்குகிறது. ஒரு கலை ஆளுமை மறைந்திருக்கிறது. அவரோடு நான் கொண்ட நினைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அவருடைய ஆளுமை மிக அற்புதமானது. அந்த வெள்ளை உடை, புன்சிரிப்பு, குங்குமப் பொட்டு, கைகட்டி நிற்கும் அழகு, அதற்குள் இருந்த அடக்கம். சற்று நேரத்திற்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களோடு பேசினேன். நீங்கள் எப்போது அஞ்சலி செலுத்த வருகிறீர்கள் என்று கேட்டேன். வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். தி ஜென்டில்மேன் இந்த சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில்மேன் என்று அவர் சொன்னார். எனக்கும் அவருக்குமான நட்பு 44 ஆண்டுகள் பழமையானது. சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர். ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியன் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏவிஎம் சரவணன்.
அவர் நண்பராக இருந்தார், சகோதரராக இருந்தார், வழிகாட்டியாக இருந்தால். நான் திரையுலகத்திற்கு வந்த பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன். எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது. ஒரு நாள் தன் தனி அறைக்கு என்னை அழைத்து, இந்த கோபம், இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது, உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், முரட்டுத்தனத்தை குறைத்து கொள்ள வேண்டும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது. ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம். முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர். நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன். காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன். மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தத்துவம். காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே, காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார். இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன். முரட்டுக்காளையில் இருந்து அவருடைய புது அத்தியாயம் தொடங்கியது. ஏவிஎம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன், பாலசுப்பிரமணியம், அவருடைய மகன் குகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை. ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா, ஏவிஎம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறக்கிற பொழுது நம்முடைய உலகமும் சேர்ந்தே இறக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த பொழுது சென்னை 26 எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது. அவரது புகழ் வாழ்க, அவரது நினைவுகள் வீடு வாழ்க. அவர் விட்டு சென்ற நாகரிகம், பண்பாடு கலை உலகில் நீடு நிலவுக. சினிமாவிற்கே ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அந்த பக்கம் வாங்கி, இந்த பக்கம் ஏவிஎம் ஒரு அடையாளம். எல்லாரும் இந்த வாசலில் வந்து நின்று இதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது செட்டியார் அவருடைய கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய காலத்திலேருந்து என்ன மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னு. என்னுடைய அனுபவத்தோடு எங்கள் அப்பா வந்து இந்த வீரத்திருமகன்ற ஒரு படத்தில் அவர் வந்து ஆரம்பித்தார் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே. அந்த படம் வந்து சச்சிமாவோட முதல் படம். ஸோ கலைக்காக அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்தார் பாருங்கள் இவர். அந்த கை கட்டினதை இறக்கவே இல்லை. எல்லாரையும் கை தூக்கி விட்டுட்டு அவர் மாத்திரம் கை கட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு ஒரு உலகளவில் பேசக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய படங்கள், எத்தனை நட்சத்திரங்களை உருவாக்கி, கலைஞர் கதை வசனங்கள், சிவாஜி சார், இப்படி அத்தனை பேரை உருவாக்கிய ஒரு பெரிய நிறுவனம் இன்று எங்களுக்குள் ஒரு பெரிய மலை சாய்ந்திருக்கிறது. மனவேதனை இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு எங்கள் வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்திற்கான முன்னோடியாக, குறிப்பாக தமிழகத்தில் ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் நிலவியது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு வயப்பு முதிர்ச்சி காரணமாக இயற்கை எய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர்.
மிக எளிமையானவர். ஒரு சாதாரணமாக தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாட்களை கூட வாங்க போங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மாபெரும் மனிதர். அதே நேரத்தில் நான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை. ஆனால் முதன்முறையாக நான் ஒரு பாடகனாக இந்த சென்னையிலே இந்த ஏவிஎம் நிறுவனத்திலே தான் அன்றைக்கு நாட்டாமை என்கின்ற படத்திலே அதனுடைய தலைப்பு பாடலாக நாட்டாமை பாதம் தொட்டா நல்ல வெல்லாமை விளையுமடி என்ற பாடலை இந்த ஏவிஎம்மிலே நான் பாடிய பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். அன்றையிலிருந்து பல திரைப்பட விழாக்கள் நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்த பொழுதெல்லாம் எப்படி முதன்முறையாக ஒரு பாடகனாக என்னை பார்த்த பொழுது என்னை எப்படி அன்பு பாராட்டினாரோ அதே தொடர்ச்சியாக அவர் அதை மெயின்டைன் செய்தார் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே அன்னாரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த திரை உலகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல ஆத்மா நிச்சயமாக இறைவனிடத்திலே சாந்தியடையும் என்ற நம்பிக்கையோடு என் குடும்பத்தாரின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏவிஎம்மில் தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு தாத்தாக்கு. இவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணது, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே இந்த ஏவிஎம்மால தான் சொல்கிறதுல தப்பே இல்லை. சரவணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு. எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். தாத்தா அப்பா ரெண்டு பேருமே ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். இன்னைக்கு மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு தி என்டையர் ஃபேமிலி. அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும். ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு தி என்டையர் ஃபேமிலி. அண்ட் just hope that blessings is always there. ரெடி? அனைவருக்கு வணக்கம். ஏவிஎம் நிறுவனத்தில் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா டிசிப்ளின் என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் அவர்கிட்ட கற்றுக்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதாவது யார் இன்விடேஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். ஸோ நீங்கள் அது அவருடைய படம் நான் வந்து ராஜா சின்ன ரோஜா நடிக்கும்போது அந்த ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது நின்றுட்டு இருந்தார். கிட்ட வந்தார், வந்துட்டு இந்த ஷார்ட்டை நீ இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஷார்ட்டில் இருக்கிற டிசிப்ளினை கூட சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். அவரை பிரிஞ்ச அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய